ஸோ வணக்கண்டா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை எப்படி ரைட் பண்ணுறது, அது மூலிமா எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாட் இஸ் கண்டென்ட்? கண்டென்ட்னா என்ன? ஸோ நம்ம பார்க்குற ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாமே கண்டென்ட் ஓரியன்டட் தான். அதில் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி இப்படி தான் பேசணும், இப்படி தான் வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்றது தான் இங்கே பெரிய கேள்வி. ஸோ அதை பார்த்துருவோமா? ஸோ கண்டென்ட் எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ஹூக் வேணும். ஸோ ஹூக் எதுக்காக அப்படின்னா நம்ம ஆடியன்ஸை கிராப் பண்ணுறதுக்காக ஹூக் வேணும். ஸோ தென் ஒரு சொல்யூஷன் வேணும், ஒரு ப்ராப்ளம் வேணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசும்போது மக்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாகவும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத ஃபுல்லாக வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதுக்குனால ஒரு ப்ராப்ளமும் ஒரு சொல்யூஷனும் எடுத்துங்க. தென் அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் எக்ஸாம்பிளும் கொடுங்க. ஒரு ஸ்டோரியாக சொல்லலாம், இல்லை ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியாக கொடுக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக கொடுக்கலாம். ஸோ தென் அதை வந்து ஒரு கன்க்ளூஷனாக எப்படி முடிக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்க்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனாக முடிச்சிருங்க. அடுத்து கால் டு ஆக்ஷன். கடைசியாக நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா கால் டு ஆக்ஷன் அப்படின்னு வருவோம். ஸோ இது வந்து சிடிஏ. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே கால் டு ஆக்ஷன்ல வரும். ஸோ இதுதான் ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வேல்யூஸ். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி கண்டென்ட்டை சூஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நீஸை நீங்க சூஸ் பண்ணணும். நீஸ்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீஸ்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்கில்ல தேர்ந்தெடுங்க. நீங்க ஒரு ஃபிட்னஸ், உங்களுக்கு பாடி ஏதாவது ஃபிட்னஸ், உங்க பாடியை பத்தி உங்களுக்கு ஃபிட்னஸ் பத்தி தெரியும் அப்படின்னா நீங்க ஃபிட்னஸை சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நான் ஃபேஷன் ரிலேட்டடா, இல்லை ஒரு குக்கிங், நான் நல்லா குக்கிங் பண்ணுவேன், நல்லா வந்து கதை எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி நீஷை நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு நீஷை கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிட்னஸ் எடுத்துக்கும். எனக்கு டெய்லியும் நான் ஜிம் போவேன், என்னோட பாடியை நான் வந்து ஃபிட்டாக வச்சுக்குவேன் அப்படின்றத நீங்கள் ஒரு ரீல்ஸாக ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இப்படி டயட் எடுங்க, இப்படி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு இப்படி பாகும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுவே ஒரு ரீல்ஸ் ரிலேட்டடான ஒரு மார்க்கெட்டிங் தான். இது பர்சனல் பிராண்டாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பர்சனல் பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ இதுதான் நீஷ். இதில் உங்களுக்கு பிடிச்ச நீஷை எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீஷை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு சேனல் நேம் ஒரு யூனிக்கான நேம் வேணும். ஸோ அந்த யூனிக்கான நேம் எதுக்கு அப்படின்னா, உங்களை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு நேமை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் போடுற வீடியோஸ் அந்த சர்ச் பண்ணும்போது அந்த அல்காரிதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடியோவை காட்டும். ஸோ உங்களுக்கான ஒரு நேமை செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஈஸியாக போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து யூடியூப் சேனல்னா கிரியேட் பண்ணிட்டீங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஸோ கண்டென்ட்னா என்னன்னு மட்டும் இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ கண்டென்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என் பண்ணுறது நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ கண்டென்ட்டை எப்படி டெலிவரி பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ கண்டென்ட் எப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விளாக் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ விளாக்னா என்ன? ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறத நம்ம வந்து வீடியோ எடுத்து நான் இங்கே போனேன், இப்போ வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஸோ இதுதான் விளாக் கண்டென்ட். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபேக்டான விஷயம்னா, ஒரு ஸ்டூடியோவில் இந்த மாதிரி ஃபேக்ட் இருக்கு, இந்த சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுனா அது ஒரு ஃபேக்டான ரிலேட்டடான ஒரு ஸ்டூடியோவில் பண்ணுவாங்க. ஸோ அதே வந்து நீங்க வந்து ஒரு காமெடி சேனல்னா ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வச்சு ஒரு காமெடி பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ ஸ்கிரிப்ட்ஸ்க்கான டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அது நீங்க தான் சூஸ் பண்ணணும். தென் இப்போ நான் கண்டென்ட்டும் சூஸ் பண்ணிட்டேன், நியூஸும் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ கண்டென்ட்டை ரைட் பண்ணவும் நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இதை எப்படி நான் வந்து கன்சிஸ்டன்சியா எப்படி பண்றது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நியூஸை பிடிச்சிட்டிங்கனாலே போதும், நீங்க கன்சிஸ்டன்சியா போட்டுருவீங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் டெய்லியும் பண்ணுங்க. ஸோ அதை பண்ணாலே ஈஸியா நீங்க கன்சிஸ்டன்சியா கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்ளமா ஃபைண்ட் பண்ணுங்க, அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிங்க. ஏதாவது இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த நமக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க வந்து வீடியோஸ் போடுறதா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஓன் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த ஓன் ப்ராடக்டை கூட நீங்க வந்து ஒரு விற்கலாம், சேல் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க வந்து கண்டென்ட்டா கூட எடுத்து ரீல்ஸா பண்ணலாம். ஸோ அதுதான் பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப். யூடியூப் ஏன் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா,
யூடியூப் மூலியமா நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா வீடியோ போட்டீங்க அப்படின்னாலே அது மூலியமா ஆட்ஸ் ரன் பண்றது மூலியமாவே நீங்க வந்து நிறைய ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஓன் ப்ராடக்டை ஈஸியா சேல் பண்ண முடியும், உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங்கும் உங்க கிரியேட் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது என்னன்னா ஃபேஸ்புக் எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்ஸ் ரன் பண்ணலாம், தென் லீட்ஸும் கிளைண்ட்ஸையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ஃபேஸ்புக். ஸோ அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் லிங்க்டன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் நெட்வொர்க்கிங். உங்களை மாதிரியே ஒரு ஏஜென்சி ரன் பண்றவங்க, உங்களை மாதிரியே ஏதாவது வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, அவங்க கூட நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணி அவங்க கூட வீடியோஸ் நம்ம கொலாபரேட் பண்ணி போடலாம். ஸோ இதுக்காக இந்த 4 பிளாட்ஃபார்மை பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்றேன். ஸோ இதுதான் பாப்புலரான ஒரு நிறைய யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டாலே ஈஸியா இது பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் எப்போதுமே நம்ம வந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ அதை வந்து எப்படி நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் எழுதிட்டீங்க, ஸோ அதை வந்து ஒரு போஸ்ட்டாக நீங்கள் மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஸோ வீடியோவும் எடுத்துட்டீங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ குவாலிட்டி இருக்கணும், ஆடியோ குவாலிட்டி இருக்கணும், ஸோ தென் உங்களுக்கு எடிட்டிங் கொஞ்சமாச்சும் பேசிக் எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஃபோன்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்கு, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எடிட்டிங்கும் கற்றுக்கலாம். தென் அதுக்கப்புறம் என்னன்னா இதை வந்து கரெக்டான டைம்லையும் கரெக்டான அல்கரிதம்லையும் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்க டே டு லைஃப்ல நடக்கிறதையும் கண்டென்ட்டா மாற்ற முடியும். அண்ட் தென் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பர்டிகுலரா எனக்கு அதுல நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்றத ஒரு கண்டென்ட்டாவும் மேக் பண்ணி போட முடியும். ஸோ இதுதான் கண்டென்ட் அப்படின்றது. ஸோ இந்த கண்டென்ட்டை எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதை எப்படி போஸ்ட் பண்ணி மணி மேக் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்ல வருது. ஸோ அதை நீங்க வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் ஸ்கில்ஸை நிறைய ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் யாரும் போட மாட்டாங்க, புரியுற மாதிரி காமெடியாகவும் அண்ட் தென் உங்களுக்கு ஸ்கில்லும் டெவலப் ஆகுற மாதிரி நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபாலோவும் என்னை மறக்காம பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எடிட்டிங்ல நான் எப்படி பெரிய ஆளா வர்றது அப்படின்றதெல்லாம் அப் டு டேட்டா நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ நான் சொல்லித்தர போற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ற மாதிரி தான் நான் சொல்லியே கொடுப்பேன். உங்க ஸ்கில்லும் டெவலப் ஆகும், உங்களோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், மணியும் மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல கண்டென்ட்னா என்னன்னு பேசிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டென்ட்னா என்னன்னு. பாய் பாய். ஸோ நன்றி மக்களே.